அழிந்தன தேர் அவர் அவனி கீண்டுக இழிந்தனர். வரி சிலை எடுத்த கையினர் ஒத்தினர். சரங்கள் உருமின் ஏறு என பொழிந்தனர். பொய்கணல் குடிக்கும் கண்ணினார். நூறிய சரம் எல்லாம் நுருங்க வாடியால் ஈடு செய்து அவர் சிலை ஏழோடு ஏழியும் ஆறினோடு ஆறும் ஓர் இரண்டும் அம்பினால் கூறு செய்து அமரத் தொழில் கொதிப்பை நீக்கினான். வில் இழந்து அனைவரும் வெகுளி மீள்கொல கல் உயர் நெடுவரை கடிதின் ஏத்தினார். ஒல்லியில் உறுதி உயர் விசும்பில் ஊங்கி நின்று எல் உயர் போகி உகர் எரிதல் மேயினார். கலைகளில் பெருங்கடல் கடந்த கல்வியான் இலைகோள் வெம் பகழி ஏழ் இரண்டும் வாங்கினான். கொலை கொள் வெஞ்சிலையோடு புருவும் கொட்டினான். மலைகளும் தலைகளும் விழுந்த மண்ணினே. படைத்தலை தலைவர்கள் படலும் பல்படை புடைத்து அடர்ந்து எதிர் அழல் புறையும் கண்ணினார். கிடைத்தனர் அரக்கர்கள் கீழும் மேலும் மொய்த்து அடைத்தனர் திசைகளை அமரர் அஞ்சினார். அழிந்தன தேர் அவர் அவனி கீண்டு உக இழிந்தனர். வரிசிலை எடுத்த கையினர் ஒழிந்தனர். சரங்களை உருமின் ஏறு என பொழிந்தனர். பொழிகனல் குடிக்கும் கண்ணினார். அவருடைய தேர்கள் அழிந்தன. தேர் அவர்கள் வந்த தேரெல்லாம் அழிந்தது. அவர் அவனி கீண்டு உக இரண்டாக பிளந்து விழுந்து போக இழிந்தன். தேரை விட்டு கீழே பூமிக்கு இறங்கினான். வரி சிலை எடுத்த கையினர் ஒழிந்துலர் சரங்கள். தேர் அழிந்து போன காலத்திலும் அவர்கள் சிலையிலிருந்து அம்பை விடுவதை நிறுத்திய பாடில்லை. சரங்களை உருமின் ஏறு என பொழிந்தனர். இடி போல சரங்களை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். பொழிகனல் பொடிக்கும் கண்ணார். அவருடைய கண்களிலிருந்து தீ உமிழ்ந்து கொண்டிருந்தது. நூறி தரமெல்லாம் நுருங்க வாளியால் ஈறு செய்து அவர் சிலை ஏழோடு ஏழையும் ஆறினோடு ஆறும் ஓர் இரண்டும் அன்பினால் கூறு செய்து அமர்த்தொழில் கொதிப்பை நீக்கிறார். இந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கணும். நூறினா வளர்ச்சினா தூளா ஆக்கி நூறி தரமெல்லாம் செலுத்தி பல விதமான நுருங்க வாழியா நொறுங்கன்னு அர்த்தம். அது நொறுங்கி போச்சுன்னு அர்த்தம் சொல்றேன். அதான் நுருங்க தூளா போயிட்டு வாழியால் ஈறு செய்து முடிச்சு வச்சுட்டு ஈறு செய்து கடைசியா முடிச்சு வச்சுட்டு அவர் சிலை ஏழோடு ஏழையும் அவங்களுடைய வில் ஏழோடு 7 14 இவருடைய அம்பு ஆறினோடு ஆறும் ஒரு இரண்டும் அம்பினார். 6 6 2 14 அம்பினார். அவங்க 14 வில்லையே 14 அம்புகளை அடி கூறு செய்து துண்டாக்கி அமர்த்தொழில் கொதிப்பை நீக்கினார். அவர்களுக்கு உண்டாகக்கூடிய போர் வேகத்தை நீக்கிறது. வில் இழந்து அனைவரும் வெகுளி மீக்குள கல் உயர் நெடுவரை கடுதி நேர்ந்தினார். ஒல்லையில் உறுத்து உயர் விசும்பில் ஓங்கி நின்று எல் உயர் பொறிவுக எரிதல் மேய்ந்தார். எல்லாருக்கும் வில்லு போயிடுது. இப்போ அரக்க மாயையில மாயப்பூர் வல்லார்கள் இல்லவா, அவங்க என்ன பண்றாங்க, வில்ல இழந்து அனைவரும் வெகுளி மீக்கூட. இப்போ கோபம் இன்னும் அதிகமாக இருக்கு. கல் உயர் நெடுவரை கடுதி நேர்ந்தினார். அங்க இருக்கிற மலையெல்லாம் கையில தூக்கிட்டாங்க. ஒல்லையில் உறுத்து வேகமாக உறுத்து உயர் விசும்பில் ஓங்கினர். வேகமா ஆகாரத்துக்கு போய் கல்ல தூக்கி அங்கிருந்து கொண்டாடுங்க. எல் உயர் பொறி உக எடுங்கள். அங்கே தீப்பொறி சிந்து மாறு கற்களை வீச ஆரம்பித்தார். கலைகளின் பெருங்கடல் கடந்த கல்வி, சாத்திரங்களை எல்லாம் கடந்த அந்த சாத்திர கடல்களை எல்லாம்
கடந்த கல்வியை உடையவனாகிய ராமன் இலைகொள் வெம்பகழி 2 வாங்கினான். கூர்மையான 14 அம்புகளை வாங்கினான். கொலைகொள் வெஞ்சிலையோடு புருவம் கூட்டி வில்லை வளைத்தான், புருவத்தை வளைத்தான். பாதி பண்ணுங்க, வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, அங்கு ஒரு வெப்ப நொடுங்கி பொடி பொடியானது வேலவா. கொலைகொள் வெஞ்சிலையோடு ராமனுக்கு கோபம், சண்டை போடுற நேரத்துல கோபம் வருதுங்கிறது ரொம்ப ரேர். புருவத்தை வளைச்சான், வில்லையும் வளைச்சான், மலைகளும் தலைகளும் விழுந்த மாட்டேங்க. கையில மலையோட இருந்தாங்க, மலை தலை எல்லாம் சேர்த்து ஒண்ணா விழுந்திருக்கு. வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை ராமனே, அங்கே மலைகளும் தலைகளும் புதுப்பாட்டு எழுதா. அதாவது அதுல பாத்தீங்கன்னா எதுகைக்கு வந்து கலை இலை கொலை மலை வந்துருச்சு. அது போக சிலை தலைன்னு 2 வந்து உள்லையும் சேர்ந்துருக்காங்க. மலைகளும் ஒலி அழகுக்காக மொத்தமா படிக்கும் போது அந்த இது வர்றது. மலைகளும் தலைகளும் விழுந்த மண்ணினே. கையில மேலத்துக்கு மேல போறீங்களா, மலையோட விழுந்தது தலை. படைத்தலை தலைவர்கள் படலும் பல்படை புடைத்து அடர்ந்து எதிர் அழல் புறையும் கண்ணினார் கிடைத்தனர் அரக்கர்கள் கீழும் மேலும் மொய்த்து அடைத்தனர் திசைகளை அமரரங்கினார். படைத்தலைவர்கள் படலும் இறந்து போகவும் பல்படை புடைத்து அவர்களுடைய சைனியங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அடர்ந்து கூடி எதிர் அழல் புறையும் கண்ணினார். கண்ணிலே நெருப்பை கக்கிக் கொண்டு கிடைத்தனர் அரக்கர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தார். கிடைத்தனர் சொன்னா நெருங்கினார்கள் அர்த்தம். அரக்கர்கள் கீழு மேலும் மொய்த்து அடைத்தனர் திசைகள், எல்லா இடத்திலும் 10 திசைகளை அடைத்தார்கள். அமரர்கள் அஞ்சினார்கள். கிடைத்தல் வந்து ஆட்டெல்லாம் ஒன்னா வச்சு இது பண்ற இடத்துக்கு பேர் கிடை. அது கிடைத்தல்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்ல கம்பர் அப்படி உருவாக்கிருக்காரான்னு தெரியல. அமரர்கள் வந்து ராமனுக்கு பயப்படுறாங்க. இல்ல அதாவது நேச்சுரல் ஒரு அக்கறையில அஞ்சலம் அப்படின்னு சொல்லலாம். என்னாலும் ராமுக்கு ஒண்ணு ஆகாது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன ஆகுமோ, you are there in the scene, it is happening before your eye. அந்த சமயத்துல அந்த வரதான் செய்யும். நமக்கு இத படிக்கிற நமக்கு வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. அப்படி ஒரு வார்த்தை அமரரும் அஞ்சினார் அப்படின்னு தான் நமக்கு அர்த்தம் எடுத்துக்கணும். அமரர் அஞ்சினார்னு எடுத்துக்க கூடாது. அமரரும் அஞ்சினார், அவங்களே பயப்படுற அளவுக்கு போர் உக்கரமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு சிக்னல். முழங்கின பெரும்பணி 100 நாள் கறி முழங்கின வரிசதை முடுகுநானூதி முழங்கின செங்கோடு புறவி மொய்த்து உர முழங்கின அரக்கர்தம் முடிதின் ஆர்ப்பரோ. அந்த ஒரு வார்த்தையில எத்தனை விளையாட்டு பாருங்க. வெம்படை நிறுதர் வீச விண்ணிறை விரைந்த வீர நம்பு இடை அறுக்க சிந்தியற்றன படும் என்று அஞ்சி உம்பரும் இரியல் போனார். உலகெல்லாம் உதைந்து சாய்ந்த கம்பமில் திசையில் நின்று கதிரும் கண்ணிமைத்தன்றே அத்ததை தானையன் அளவையில் ஆற்றதன் முத்ததை குடிசில் பொன்முடியன் முக்கனான் கைத்ததை சூதமே அணைய காட்சியான் வைத்ததை பகழியால் மழைசை விதினான். அன்னமன் நடுவுற ஊழி ஆழி ஈது என்ன வந்து எங்கனம் இறைந்த சேனையில் தன்னிகர் வீரனும் தமியன் விதினன் துணியிரு துணி இடையது ஒரு விதக்கின் தோன்றினான். ஓங்குவதை வாதினன் உரிமை நார்பினன் வீங்கிய கபசத்தன் வெய்ய கண்ணினன் ஆங்கு அவன் அணிக்கு எதிரணிகள் ஆக தேர் தாங்கினன் ராமன் சரத்தின் தானையால். சந்தோஷமா இருக்கு. நினைச்ச வயதுல முழங்கின பெரும்படை மூரி மால் கறி முழங்கின வரிசை. முழங்கின பெரும்படை மூரி மால் கறி, பனையும் மூரி மால் கறி முழங்கின வரிசை முடுகு நானூறு.
முழங்கின சங்கோடு புறவி மொய்த்து ஊற முழங்கின அறக்கிறதும் முகிலும் ஆற்றம். பெரும் பணம், பெரிய போர் படைகளும் வலிமை மிகுந்த பெரிய மூரி மால். மூரினா வலிமை, மால்ங்கிறதுக்கு இந்த இடத்துல பெரியன்னு அர்த்தம். வலிமை மிகுந்த பெரிய கரிகளும் யானைகளும் பெரிய போர் படைகளும் முழங்கின. அம்புகளும் சரி வில்லும் அதனுடைய அம்பை முடுக்குவதாகிய நானும் ஒலிக்காடு முழங்கின சங்கோடு புறவி. சங்கும் குதிரைகளும் முழங்கின. மொய்த்து உற முழங்கின அரக்கர் தம் முகிலின் ஆற்பரம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, அரக்கர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆர்க்கும் பொழுது அங்கே மேகத்தின் இடிக்குரலாக ஒலித்தது. வெம்படை நிறுதர் வீச வீணடை மடைந்த வீரன் அம்பிடை அறுக்க சிந்தி அற்றன படும் என அஞ்சி உம்பரும் இரியல் போனார். உலகெல்லாம் உறைந்து சாய்ந்த கம்பமில் திசையில் நின்ற களிரும் கண் இமைத்தார். அரக்கர்கள் ராமன் மேல தொடர்ந்து ஆயுதங்களை எரிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ராமனுடைய கை ஓயாமல் சிலையை வளைத்து அம்பு எய்த வண்ணமாக இருக்கிறது. இவன் மேலே எரியப்படுகின்ற அத்தனை ஆயுதங்களும் துண்டு துண்டாக சிதறி திசைதோறும் சென்று கண்ட இடத்துக்கு செல்கின்றன. அங்கு வேடிக்கை பார்த்து இருக்கிற தேவர்களுக்கு பயம் வந்துடுது, தான் மேல பற்றுமோ. வெம்படை நிறுதர் வீச விண்ணடை மடைந்தார். வீரன் அம்பு இடை அறுக்க சிந்தி அற்றன படும் என்று அஞ்சி உம்பரும் இரியல் போனார். ஓடிவிடா, தேவரெல்லாம் ஓடிவிடாங்க. ஏன் ஓடி போனாங்க? இதெல்லாம் மேல வந்து பற்ற போறதேன்னு. உலகெல்லாம் உலைந்து சாய்ந்தார். உலகமெல்லாம் மயக்கமுற்று சாய்ந்தது. கம்பமில் திசையில் நின்ற களிரும் கொஞ்சம் கூட அசைய கம்பம் அடையாமல் நின்ற திசையானைகளும் கண்ணை இமைத்தன. திசையானைக்கு கண் இமைச்சதுன்னா அது எவ்வளவு பெரிய காரியம். அத்தனை தானையும் அளவில் ஆற்றலன் முத்தலை குரிசில் பொன் முடியன் முக்கணான் கைத்தலை சூலமே அணைய காட்சியான் வைத்தலை பகழியால் மழை செய் வில்லினான். இவன் பேர் திருசிரான் பேர். திருசிரான மூணு தலை, ரெண்டு திருசிரா. இங்க செத்து போற திருசிரா ஒட்ட. இனிமே சுந்தராடத்துல செத்து போற திருசிரா இன்னும் அது வேற இது வேற குழப்ப கூடாது. அத்தலை தானே அந்த சமயத்துல பெரிய படையை ஓடுவான். அளவில் ஆற்றல் அர்த்தம் சொல்றாங்க. முத்தலை குரிசில் 3 தலைகளை உடைய அரசன் பொன்முடியன் கிரீடமுடையவன். முக்கணான் கைத்தலை சூலமே அணைய காட்சியான். அவனை பார்த்தா திரிசூலம் மாதிரி இருக்கான். அணைய காட்சியான் வைத்தலை பகழியால் மழை செய்யும் வில்லினான். அவனுடைய வில்லால அம்பு மழையை பெய்யக்கூடிய தன்மையை உடையவன். வைத்தலைங்கிறது என்ன? வைத்தலை பகையா அந்த வைத்தலை கூறிய நுனி. வைத்தலை கூறிய நுனியை உடைய பகழியால் மழை செய்தில்லை. அன்னவன் நடுவுற ஊழி ஆழி ஈது என்ன வந்து எங்களும் இறைத்த சேனையுள் தன் நிகர் வீரனும் தமியன் வில்லினன் துன்னீருள் இடையது ஓர் இழக்கின்றோம்.
அன்னவன் நடுவர், அவன் அத்தகைய திருசிரா நடுவர் வந்து இருக்க, ஊழி ஆழி இது, ஊழி காலத்து பெருங்கடல் இது என்று சொல்லும்படியாக எங்கேயும் வந்து இறைந்திருக்கின்ற சேனைக்குள்ள தன்னையே நிகழ்த்தவனாகிய ராமன் வீரன் தமியன் தன்னந்தனியனாக வில்லை உடையவனாக துன் இருள் இடையது ஓர் விளக்கின் தோன்றினான். எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தானே ஒரு விளக்கு, எவ்வளவு பெரிய இருட்டா துன் இருள் இடையது. சொல்லுவோம் தீப்பொறி ராவணன் கிட்ட சொல்லுவாங்க, ராவணன் ஒரு ஆள் நினைக்காத தீப்பொறி மாதிரி பஞ்சு பஞ்சா நீ எவ்வளவு அடிக்க வச்சிருந்தா ஒரு பொறி போறோம் மொத்தமா அழிஞ்சிரும் பின்னாடி சொல்லுவாங்க. அதே மாதிரி துன்னிருள் இடையது ஒரு விளக்கு. சொல்ல போனா அதை விட இந்த ஓமை அற்புதமா ரொம்ப அழகா, அது கூட எரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து ஒரு உடனே பழம் ஓங்கு ஒளி வாழினான் உருவி நாட்டினன். அது அந்த முக்கிரமான அந்த யுத்த காட்சிக்கு நடுவுல இப்படி ஒரு ஓமையை யோசிக்கிறதுக்கு ஒரு கவிமனம் வேணும். அது வந்து ஒரு தனிக்கலை. அங்கதான் ரத்தம் ஓடுது, அதுல அவங்க மூடுறாங்க, இவங்க மிதக்குறாங்க, அதெல்லாம் எப்படி வேணா சொல்லிடலாம். நீங்க இது வந்து கஷ்டம். நீங்க இது இது இந்த என்னை வந்து நிறைய பேர் ரொம்ப இதுவா சொல்லுவாங்க. வில்லி பாரத்தை பத்தி பேசும்போது நான் கொஞ்சம் ஒரு வாரம் சொல்லுவேன், ட்ராமாட்டிக்ஸ் அவர் போராது அப்படின்னு சொல்லுவேன். இதையும் படிங்க, வில்லி பாரதத்துல ஒரு போர்க்காட்சியை படிச்சுப்பாங்க. என்ன அற்புதமான டிராமா, என்ன அற்புதமான டிராமா, எத்தனை விதமான கற்பனை, எத்தனை விதமான காட்சி, இதுல எத்தனை சொல்ல முடியும், சொல்ல முடியும். அங்க மூலத்திலே இல்லையே, இது அத்தனை மூலத்திலே இல்லையே. ஓங்கு ஒளி வாழி உருவி நாப்பினன் வீங்கிய கவசத்தன் வெய்ய கண்ணினன் ஆங்கு அவன் அணிக்கு எதிர் அணிகளாக நேர் தாங்கினான் ராமனும் கரத்தின் தாங்க. தேர் தாங்கி நேர்ந்து இருக்கு, தேர்ந்து இருக்கு, நேர்தான் இருக்கு. ஓங்கு ஒளி வாழை மிக்க ஒளியை உடைய வாழை உடையவன், உருவி நாட்டினன் இடியை போல ஆர்க்கின்றவன், வீங்கிய வீக்கியன்னு இருக்கணும், அது வீங்கிய வெளித்தெழுகிறான், வீங்கிய கவசத்தன் இறுக்கி கட்டிய கவசத்தை உடையவன், வெய்ய கண்ணினன் கண்ணு என்ன வெப்பத்தை தீயை உமிழ்கின்ற கண்ணை உடையவன், ஆங்கு அவன் அணிக்கு எதிர் அணிகளாக அவனுடைய அணிக்கு அவன் என்னென்னலாம் அணிஞ்சிருக்கானோ அந்த அணிக்கெல்லாம் எதிராக நேர் தாங்கினான் ராமன். அவர் அவ்வளோ பெரிய படம் வச்சிருக்காரு, அவ்வளோ கோவிச்சுக்கிறாரு, அவ்வளோ ஆட்டம் போடுறாரு, அவ்வளோ இது பண்றாரு, அது எல்லாத்துக்கும் ஈக்குவலா அதுக்கு ஒரு வில்லு இருக்கு. நேர் தாங்கின ராமனும் சரத்தின் தானையால், சரம் என்ற தானையாலே அதை தாங்கினான். தாளிடையற்றன தாளிடையற்றன தலையுமற்றன, தோளிடையற்றன தொடையுமற்றன, வாளிடையற்றன மழுவுமற்றன, கோளிடையற்றன குடையுமற்றன, கொடியோடு கொடுஞ்சிற புறவி கூட்டு அற படியோடு படிந்தன பருத்த தேர்பனை, நெடியவன் கடகரி புரண்ட நெற்றியில் இடியோடு முறிந்து வீழ் சிகரம் எனவே அற்றன சிரம் என அறிதல் தேற்றலர் கொற்ற வெஞ்சிலை சரம் போத்து வாங்குவார், இற்றவர் இராதவர் எழுந்து விண்ணினை பற்றின மழை என படை வழங்குவார், கேடகத் தடக்கைய கிரியின் தோற்றத்த அடக கவசத்த கவந்தம் ஆடுவ பாடகத்து அரம்பயர் மருள பல்வித நாடகத் தொழிற்கவை கவரி வெண்கொடை எனும் நுரைய கைமலை சுவரென கவந்தம் ஆள் சுழிய தன்துறை பவர் இனப்படும் மணி குவிக்கும் பண்ணைய ஓரிய புதிக்கின உதிர ஆறு அருள். என்ன தாளிடையற்றன தலையும் அற்றன. ராமன் தொடுத்த கணைகளாலே அந்த அரக்கர்களுடைய கால்கள் நடுவிலே அறுபட்டன. இன்னும் பாக்கி இருக்காங்களா? அந்த சைன்யம் இருக்கு. இவனோட ஒரு இவனோட ஒரு கொஸ்டின் இது 14000ல கணக்கு இல்லையா? இது 40000ல 14 இது கணக்கு. எல்லாம் கணக்கு, இதெல்லாம் சேர்த்து தான்.
பந்தியில் பந்தியில் படைகளை சிந்தி அவை சிந்துதல் கண்டு நாம் இருந்தது கும்பகர்ணன் சொல்ல போறான். இதெல்லாம் ஒண்ணா வராது. கூட்டம் கூட்டமா மொத்தமா வந்து ஒரே அடி அடிக்காது. முதல்ல ஒரு 10 வருவான். அதாவது ரவுடி எல்லாம் என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ராட்டஜி மொத்தமா அடிக்க மாட்டான். இவனை போய் அடிக்கிறதுக்கு 1000 பேரா சிச்சி 4 பேர் போறா அப்படின்னு 4 பேர் வந்து அடிப்பட்டு போவான். அது இப்படிதான் இல்ல. அதுலயே நான் வந்து ஆச்சரியப்பட்டதுன்னா வில்லனா முதல்ல வந்து நான் அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டான், அடியால தான் இருக்கும். ஆனா இங்க வந்து கரா முதலே நான் ஒருத்தரே போறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா. முதல்ல தலையும் மாட்டேன், தலை போச்சு. தோல் இழையாட்டவன் இங்க 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 வெட்டியாச்சு. தோடையும் மாட்டேன், வாள் இடையட்டன நடுவுல உடஞ்சு போச்சு. மழுவும் மாட்டன கோடாலையும் போச்சு. கோல் இடையட்டன. இந்த கோல் வந்து இதுக்கு வந்து வலிமைன்னு அர்த்தம். இதனுடைய அவங்களுடைய வலிமையும் அழிந்தது. குடையும் மாட்டன, அவங்க பிடிச்சிருக்கிற குடையும் போச்சு. இதுல 2 பாடபேதம் இருக்கு. கொடியோடு கொடுஞ்சு இற, புறவி கூட்டு அற, வடியோடு படிந்தன பருத்த தேர். இதுல என்ன போட்டுக்கிற கொடியோடு கொடிஞ்சின புறவி கூட்டற. இந்த கொடுஞ்சின புறவி அப்படின்னு சொன்னா கொடிய சினத்தை உடைய புறவின்னு சொல்லணும். கொடியோடு கொடிஞ்சு இற அப்படின்னா தேர் தட்டு இருக்க. நம்ம இதெல்லாம் பார்த்தோம் கங்கை படத்துல, கொடிஞ்சி அப்படின்னு பார்த்தோம். இது வந்து தேர் தட்டுல அவங்க உட்கார்றாங்க இல்லையா, சாரதி உட்கார இடம், சாரதி உட்கார இடம் அது கொடிஞ்சி. கொடியோடு கொடிஞ்சிங்கிற சாரதி உட்கார இடம், பின்னால கொடியும் உடைஞ்சு போற. புறவி கூட்டு அற, புறவிய வந்து கழுத்து இதுல வச்சு கட்டியிருப்பான். அது அந்த அது அந்த பூட்டு அருந்தது. படியோடு படிந்தான. அப்ப என்ன ஆகும், அறுத்து தள்ள உடனே எல்லா குதிரையும் தம்முன்னு விழுந்து படியோடு படிந்தன. வருத்தது தேர அப்படியே விழுந்தது. பனை நெடிய வன்கட கட கறி புரண்ட நெற்றியின் இடியோடு முறிந்து வீழ்ச்சிங்கிறவங்க. நெத்தியில விழுந்த இடியினால தரையில முறிந்து விழுகின்ற சிகரத்தை போல நெடியவன் கடகரி மத யானைகள் விழுந்தன. அற்றன சிரம் என அறிதல் தேற்றார். இதுங்க இழுத்துருங்க, அம்ப குறிப்பாத்து இழுத்துருங்க. இவன் கழுத்து போயிட்டு அது போறது தெரியல, குறிப்பாத்து இருக்குங்க. ஒரு ஜோக் சொல்லுவாங்க துபாயில். இந்த இதெல்லாம் துபாய்னு சொல்ல வேண்டாம், அந்த ஷேக் இந்த ஆயில் கண்ட்ரீஸில் சிரச்சேதம் பண்ணுறது தான் பெரிய. அதில் வந்து ஒருத்தன் பெரிய எக்ஸ்பர்ட், தலையை வெட்டுறது தெரியாம வெட்டிடுவாங்க. என்ன ஒருத்தனை வந்து சிரச்சேதம் பண்ணுறதுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. அவன் வந்து அவன் பண்ணிட்டு போயிட்டான். என்ன ஆட்டினேன் பேசாம போறேன், நீ தலையை ஆட்டிப்பாரு அப்படின்னு. வெட்டியாச்சு தலையை ஆட்டிப்பாரு. அது போயிடுது. இதுகளுக்கு தெரியல. அற்றன சிரம் என அறிதல் தேற்றல. அது என்ன சந்திரமுகில அவன் அதே மாதிரிதான் ரஜினி வந்து தலையை வெட்டிடுவான் தனியா. அதை வெட்டினதுக்கு அப்புறம் தலை ஒரு பக்கமான டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும், டான்ஸர் அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தலையை வெட்டுவான். தலை ஊந்தது தெரியாம இதை விட்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும், அவன் தலையை உதச்சிடுவான். அற்றன சிரம் என அறிதல் தேற்றல் கொற்ற வெற்றிலை சரம் கோத்து வாங்குவார். இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. இட்டவர் இராதவர் எழுந்து விண்ணினை பற்றின மழை என படை வழங்குவார். செத்து போனவங்க செத்து போகாதவங்க அவங்கெல்லாம் எழுந்து விண்ணினை பற்றின மழை என படை வழங்குவார். மழை
மண்ணிலே தான் பண்றோம். இந்த 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 படை விண்ணினை பற்றிய மழையென இற்றவர் எல்லாரும் படை வழங்குகிறார்கள். கேழக தடக்கைய கிரியின் தோற்றத்தை, ஆடக கவசத்தை, கவந்தம் ஆடுவ, பாடகத்து அடம்பயர் மருள, பல்வித நாடக தொழிலை நடிப்பவத்த. கையில கேடகம் வச்சிருக்கு, மலை மாறி இருக்கு, பொன்னாலாகிய கவசத்தை அணிந்திருக்கிறது, கபந்தமாக இருக்கிறது உண்டாம். பாடகத்து அடம்பயர் மருள, பாட்டு பாடுவதாலே ஆடக்கூடிய தேவலோக ரம்பையர்கள் எல்லாரும் மருட்சி அடையுமாறு இங்க பாடகம் என்கிற காலணியை அடைந்தார். மருள பல்வித நாடக தொழிலே நடிப்பவர். ரொம்ப ஊர்வதி மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு கவரி வெட்குடை என்னும் முறை. அந்த ரத்த வெள்ளத்துல என்ன ஓடுது? நுரை ஓடுறது. என்ன ஒரு கவரி கவரி வீசுறாங்க, அதெல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல. கவரி வெண்குடையும் நுரைய கைமலை சுவரன, அது ரெண்டு சைடுக்கும் சோறு கட்டி இருக்கு. எது? யானை. கவந்த மாள் சூழிய, கவந்த பந்தங்கள் ஆடுகின்றதனால ஏற்படுகின்ற சுழியை உடைய ரத்த வெள்ளம். தன்துறை பவர் இனப்படுமணி. இந்த பவருக்கு இந்த நெருங்கிய நல்ல நல்ல குலமணியை உடைய குவிக்கும் பண்ணை. நெருங்கிய வந்து குவிக்கின்ற படுமணி குவிக்கும், அதோட முடிஞ்சது. பண்ணைய தனி. சேனங்களாகிய படகுகளை உடைய உவரியை புதுக்கின உதிராரம். கடல் இதுவரைக்கும் இப்படி வந்து நீங்க பார்த்தது இல்ல. புதுக்கல் உவரியை புதுக்கின உதிராரம். இந்த உதிர ஆறு ரொம்ப புதுமையான கடலா இருக்கு, புதுசா இருக்கு. கடல் நீ இது வரைக்கும் இந்த மாதிரி பாத்துக்க மாட்டீங்க. இங்கிலீஷ் சால மிகுந்த பெயில் தான். நீங்க படிச்சிட்டீங்களா? சண்டவெண் கடுங்கணை இல்ல, ஒரு நிமிஷம் அவர் சொல்லிடு. பீதி கடும் அச்சிரும் ஒப்பண்டம் சால மிகுத்து பெய். PAIM. சண்டவெண் கடுங்கணை தடிய தாம் சில தென்திரள் வளையை அரக்க தேவராய் வண்டுழல் புரிகுழல் மடந்தை மாறோடும் கண்டனர் தம்முடை கவர்ந்த நாடகம். ஆய்வளை மகளிரோடு அமரர் ஈட்டத்தர் தூயவெம் கடுங்கணை துணிந்த தங்கள் தோள் பேயொரு தலைகொட பிணங்கு வாய்களின் நாயொரு தலைகொட நகையுற்றார் சிலர். தெரிகணை மூழ்களில் திறந்த மார்பினர் இருவினை கடந்து போய் உம்பர் எய்தினார். நிருதந்தம் பெரும்படை நெடிது நின்றவன் ஒருவனென்று உள்ளத்தின் உலைவுற்றாரோ. கைக்கறி அன்னவன் பகழி கண்டகர் மெய்க்குலம் வேறொடும் துணித்து வீழ்த்தின மைக்கரு மனத்தொரு வஞ்சன் மாண்டிலன் பொய்க்கறி கூறிய கொடுஞ்சோல் போன்றவை. அஞ்சிறை அறுபதம் அடைந்த கீழத்தை தஞ்சென தன்மயமாக்கும் தன்மை போல் வஞ்சகத்து அறக்கரை வளைத்து வள்ளல்தான் செஞ்சர தூய்மையால் தேவராக்கினான். இப்ப என்ன ஆச்சு? அரக்கர்களா செத்து போயிட்டான். செத்து போன அரக்கர்களா இருந்தாக்க கூட வீர சொல்றதுக்கு போயிட்டான். இப்போ அவர்கள் தேவர்கள். கீழே அவங்களுடைய உடம்புகள், மேல அவங்க தேவர்களா இருக்காங்க. வீர சொர்க்கத்துக்கு போய் இப்போ அங்கேருந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. சண்ட வெங்கடுங்கணை தடிய தாம் சில தின் திரள் வளை எயிற்று அரக்கர் தேவராய் வண்டு உழல் புரி குழல் மடந்தை மாறடும் கண்டனர் தம்முடல் கவர்ந்தனார்கள். சண்ட வலிய கொடுமை மிக்க ராமபாணங்கள் தாக்குவதாலே தாம் சில தின் திரள் வளை எயிற்று அரக்கர்
வளைந்த பற்களை உடைய அரக்கர் தேவராய் வீர சொர்க்கம் எய்தி வண்டு குழல் புரிகுழல் மடந்தை மாறணும். அங்க போய் தேவலோக மடந்தைகளோட போய் நின்றுட்டு தங்களுடைய உடல் கபந்த பந்தமாக கூத்தாடுவதை பார்த்து ரசித்துக் கொண்டு ஒரு செகண்ட் இங்கேருந்து அங்க போயாச்சு, அங்க தேவராயாச்சு, அங்கேருந்து உடம்பு கூத்தாடத்தை பார்த்துருக்காரு. ஆய்வளை மகளிரோடு அமரர் ஈட்டத்தால் தூய வெண்கடும் கணை துணித்த தங்கள் தோள் பேய் ஒரு தலைகொட விளங்கி வாய்விடா நாய் ஒரு தலைகொட நகை விட்டார். அப்படி மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, தேவர்களாகி தின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உடம்பு தான் நாய் தின்னு இருக்கு. ஆய்வளை மகளிரோடு நல்ல அழகான பெண்களோட அமரர் ஈட்டத்தால் போய் அவர்களோட போய் சேர்ந்துட்டு தூய வெண்கடுங்க கணை துணித்த தங்கள் தோல் அவங்களோட தோலை பேய் ஒரு தலைப்படை. ஒரு பக்கம் பேய் தூக்கின் போது பிணங்கி அதோட சண்டை போட்டு பேயோட சண்டை போட்டு வாய் விட நாய் ஒரு தலைகோட நாய் ஒரு தலை தூக்கின் போது இதை பார்த்து நகையும் சிரிச்சுருக்காங்க. தங்கள் தோல் கணை துணித்த தங்கள் தோல் பேய் ஒரு தலை கூட பிணங்கி வாய் விழா நாய் ஒரு தலை கூட நகை விட்டார். தெரிகணை மூழ்களின் இந்த ஒரு தலைங்கிறது ஒரு பக்கம், ஒரு தலை ஒரு தலைக்கான அந்த மாதிரி. அதாவது ஒரு பக்கத்துல பேய் தூக்கின் போறது, ஒரு பக்கத்துல நாய் தூக்கின் போறது. தெரிகணை மூழ்களின் இது வந்து அதாவது it is totally morbid இல்லையா? இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமான இது. ஆனா இதே ஒரு நகைச்சுவை தரும சொல்ற பாருங்க. தெரிகணை மூழ்களின் திறந்த மார்பின தெரிந்து எடுக்கப்பட்ட அம்பு முழுகுவதாலே மார்பு திறந்து இருவினை கடந்து பிறப்பு இறப்பு என்ற இருவினையை கடந்து போய் உம்பரை சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. நிருதம் பெரும்படை நெடிது நின்றவன் ஒருவன் என்று உள்ளத்தின் நுழைவுற்றார் சிலர். இத்தனை நேரம் இவனோட சண்டை போட்டுருந்தாங்க. அங்க போய் தேவரான உடனே ஐயோ ராட்சசனுடைய படம் பெருசா இருக்கு, நிக்கிற நாம ஒரே ஒருத்தனா இருக்கானே அப்படின்னு சொல்லி இப்ப கட்சி மாட்டாங்க. அதுக்குதான் பச்சை குட்டி வைக்கணும். பச்சா உடம்புல குத்தினா போறாது, ஆழில குத்தணும். கை கழிவு அன்னவன் பகழி கண்டகர் மெய்க்குலம் வேறொடும் துணித்து வீழ்த்தின மைக்கொரு மரத்து ஒரு வஞ்சன் மாண்பிலன் பொய்க்கொறி கூடிய கொடுஞ்சோல். அதாவது ஒருத்தன் வந்து பொய் சாட்சி சொன்னான்னா அவன் மட்டும் அழிய மாட்டான், அவன் குலமே அழியும். வேதாளம் தெரிந்து வெள்ள இருக்கு போக்குமே பாதாள மொழி கடவுமே மன்றோரம் சொன்னான். அத அவனுடைய மன்றுல பொய்சாட்சி சொன்னவனுடைய குலம் வேற கெடுவது போல கை களிறு அன்னவன் யானையை போன்ற ராமனுடைய அம்பு பகழி கண்டகர் மெய்க்குலம் வேறோடும் அரக்கர்களுடைய குலத்தை வேரோடும் துணித்து வீழ்த்தின. எப்படி ஒத்தனை வெட்டினா போல எல்லாரையும் கொண்டுலாம். மைக்கரு மனத்து ஒரு வஞ்சன் மாண்பு இளன் பொய்க்கறி கூடிய கொடுஞ்சொல் போறதே. அவன் ஒரு வார்த்தை சொன்னா ஒரே ஒரு பொய்ச்சாட்சி சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா அவன் குலம் எப்படி வேற கலைகிறதோ அப்படி இவன் ஒரு அம்புக்கு அவன் குலம் போறது. அந்த சொல்லினால் வந்து மொத்த குலமும் விழுவது போல இந்த அம்பினால் மொத்த இதுக்கு அடுத்தது இன்னும் சூப்பர் கூட இன்னொன்று வரும்ல. ஒரு இதுல இந்திரஜித் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன், இது வசையால் வீழ்த்தின மாதிரி இருந்தது. கவிஞர்களுடைய ராமனுடைய போரை பார்த்து ஆயுதத்தால போர் செஞ்சு இவ்வளவு பெரிய படையை அழிச்சானா இல்ல ஏதாவது சாபம் போட்டு அழிச்சிட்டானான்னு தெரியலையே அப்படின்னு இந்திரஜித் பல சமயங்கள்ல சொல்லுவான். கவிஞர்களோட
நற்றமிழ் கவிஞர்களுடைய வசையா கவிஞர்களுடைய சொல்லால் அழிஞ்சது போல அவனோட கவி பெருமையை வந்து இது பண்ணவே முடியாது. இது அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இந்த குழவி என்ன பண்ணும், ஒரு பூச்சி பிடிச்சிக்கும், அதை கொட்டி 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 அதுக்குள்ள முட்டையை விட்டு அதை கொண்டு போய் ஒரு கூட்டில் அடைச்சி வச்சு களிமண்ணில் அடைச்சி வச்சு இது பண்ணும். அது பொறிஞ்சு நிறைய குஞ்சு போய், அதாவது அந்த குழவி இந்த புழுவை தன்னிடமா ஆக்கிட்டான். குழவி கொட்டி கொட்டி மாத்துறதுன்னு சொல்லுவாங்க. குழவி கொட்டி மாத்தின மாதிரி அஞ்சிரை அறுபதம் அடைந்த கீடத்தை தஞ்சு என தன்மயமாக்கும் தன்னை போல். அஞ்சிரை அழகிய சிறையை உடைய சிறகுகளை உடைய அறுபதம் 6 கால்களை உடைய தேனியானது அடைந்த கீடத்தை புழுவை தன்னிடத்திலே தஞ்சம் என்று அடைந்த புழுவை தஞ்சு என தஞ்சமாக கொண்டு தன்மயமாக்கும் தன்மை போல். இந்த உணவு தன்மயமாதல்னு சொல்லும், அதனுடைய பொருள் புரியுது இல்லையா? உணவு உணவாக இருக்கு, தன்மயமாக தன்மயமாக, அப்படி தஞ்சு என தன்மயமாக்கும். அறுபதம் தன்மயமாக்குதல் போல், தன்னை தானாகவே மாற்றுவது போல வஞ்சகத்து அடக்கரை வளைத்து அதெல்லாம் செஞ்சட தூய்மையால் தேவராஜ். அது வந்து குழவி கொட்டி கொட்டி அது வந்து வண்டா ஆக்கிடுற மாதிரி இவன் கொட்டி கொட்டி என்ன வந்து நிஜமா சயின்டிஃபிக்கா ட்ரூ. அது வந்து இல்ல அதாவது அது என்ன பண்றதுன்னு சொன்னா இட் இஸ் இது வந்து ஏதோ வேம்பயர் ஸ்டோரி மாதிரி இல்ல அதான் சொல்லுவாங்க, அது கடிச்சா அவங்க வேம்பயர் இல்ல. அது அதனுடைய அர்த்தம் அது இல்ல. அது என்ன பண்றதுன்னு சொன்னா அந்த புழுவை பிடிச்சு அதுக்குள்ள முட்டை இட்டு மண்ணால கூடு கட்டி அதை அடைச்சி வச்சு போயிடும். அந்த அந்த முட்டை பொரிஞ்சு வந்த உடனே அதுக்கு பசிக்கு தீனி வேணும் இல்லையா, அதை திங்கிறதுக்காக அது புழு. இத அதான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா this was a long belief. ஓகே ஓகே ஓகே. பலங்கொள் பலங்கொள் போர் மானுடன் வலிந்து கொன்றமை அலங்கல் வேல் இராவணருக்கு அறிவிப்பாமென சலங்கொள் போர் அரக்கர்தம் உருக்கள் தாங்கின இலங்கையின் உற்றவ குருதி ஆரரோ சூழ்ந்ததார் நடும்படை பகழி சுற்றுற பொழுந்துயிர் குடித்தலின் புரள பொங்கினான் தாழ்ந்திரன் முத்தலை தலைவன் சோரியின் ஆழ்ந்த தேர் அம்பரத் தோட்டியார்க்கின்றான் ஊன்றிய தேரினன் உருமின் வெங்கனை வான்தொடர் மழை என வாய்மை யாவர்க்கும் சாந்திர நின்ற தரும மன்னவன் தோன்றலன் திருவுரு மலையத் தூவினான் தூவிய சரமெல்லாம் துணிய வெங்கனை ஏவினன் ராமனும் மேவி இரு பூவியல் வாழியால் புலங்கொடு ஏறழித்து ஆவிவெம்பாகனை அடித்து மாற்றினான் அன்றியும் அக்கணத்து அமரர் ஆர்த்தழ பொன்றெறி வடிவம் புடை பொருவில் வாழியால் வந்தொழில் தீயவன் வடி உம்புன்னு. ஆமா பொன்றெறி வடிவு அம்புடை பொருவில் வாழியால் வந்தொழில் தீயவன் மகுட மாத்தலை ஒன்றொழித்து இரண்டையும் உருட்டினாரோ பலங்கொள் போர் மானிடன் வலிந்து கொன்றமை அலங்கல் வேல் ராவணருக்கு அறிவிப்பான் என சலங்கொள் போர் அறக்கருதம் உருக்கள் தாங்கின இலங்கையின் உற்ற குருதியாரோ. பலம் கொண்ட ஒரு மனிதன் அரக்கர் கூட்டத்தை கொன்று குவித்து விட்டான் என்று ராவணனுக்கு போய் சொல்ல வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணித்தான், இந்த குருதி ஆறு இருக்க அது போய் கடல்ல கலந்துதான். வலம்கோள் போர் மானிடம் வலிந்து கொன்றவன், வலிந்தா கொன்றான் பாவம், அவன் பாடுகிறது தான் அவன் அந்த ரத்தத்தில் அதுதான் இருக்கும். வலிந்து கொன்றமை அலங்கல் வேல் ராவணனுக்கு அறிவிப்போம். இதை போய் ராவணன் கிட்ட சொல்லுவோம்
அப்படின்னு சலங்கொள் போர் அரக்கரம் உருக்கள் தாங்க. கோபம் கொண்ட அரக்கர்களுடைய உருவை தாங்கிய ரத்தம் இலங்கையின் உற்ற குருதியார் இலங்கைக்கு போய் சேர்ந்தது, கடல்ல போய் கலந்து. கடல்ல போய் கலந்தது ஆமா, தாண்டி இலங்கைக்கு போயிடுச்சு. அதான் தீவாச்சு. அங்கதான் போகணும், அந்த வழிதான் போயாகணும். 6 ஓடி கடல்ல இறங்கி அங்கதான் போயாகணும். கடல் மூலா, ஏன்னா கடல்ல கலந்து அந்த அளவுக்கு ரத்தம் வந்திருக்கு. கடல் முழுக்க சகப்பாயனால அது இலங்கைக்கு போய் சேர முடியும். சூழ்ந்த தார் நெடும்படை பகழி சுற்றுற போழ்ந்து உயிர் குடித்தலின் புரள பொங்கினான் தாண்டிலன் முத்தலை தலைவன் சோரியின் ஆழ்ந்த தேர் அம்பரத்து ஓட்டு ஆக்கிறான். தன்னை சூழ்ந்து அணிவகுத்து நிற்கின்ற பெரிய அரக்க சேனைகளின் ராமபாணங்கள் பகழி சுற்றுற போழ்ந்து உயிர் குடித்தல் தன்னுடைய பெரும்படையை ராமபாணமானது விடாது உயிர் கொடுத்து கொண்டே இருப்பதை பார்க்க புறப்புகினான். கோபித்து எழுந்தான் தாழ்ந்திலன். அவருக்கு கோபம் தணியல. முத்தலை தலைவன் திரிசிரன் சோரியின் ஆழ்ந்த தேர் அம்பரத்து ஓட்டி ஆக்கிறான். குருதி சேற்றிலே ஆழ்ந்திருந்த தேரை ஆகாயத்தில் செலுத்தி ஆக்கிறான். பெரிய ஒலி எழுப்பி சப்திக்கிறான். ஊன்றிய தேரினும் உருமின் வெங்கனை வாழ்ந்தொடர் மழையென வாய்மை யாவருக்கும் சான்று என நின்ற அத்தரும மன்னவன் தோன்றல் தன் திருவுரு மறைய தூங்கினான். ஊன்றிய தேரின் ராமன் எதிரிலே நிறுத்தின தேரினன் உருமின் வெங்கனை இடியை போன்ற வெம்மையான கடையை வான் தொடர் மழை என வானிலிருந்து விழுகின்ற மழையை போல. இப்ப இங்கேருந்து அங்க போல, அங்கிருந்து இங்க விழுது. ஏன்னா ஒரு ஆகாயத்துல இருந்து அடிக்கிறார். வான் தொடர் மழை என வாய்மை யாவர்க்கும் சான்று என நின்ற அர்த்தம். வாய்மைக்கு ஒரு சான்று வேண்டும் என்றார், வாய்மைக்கு ஒரு உதாரணம் வேண்டும் என்றார், அதுக்கு காட்டக்கூடியவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராமன் மீது அந்த தர்ம மன்னவன் தோன்ற தசரதனுடைய மகன் மீது இது அத்தனை அஜெக்டிவும் தசரதன் கேதமா. அந்த தர்ம மன்னவன் தோன்றல் பயன்படுத்துவோம். மன்னவன் சொல்லுவான் தோன்றல் தன் திருவுருவ மறைய தூவினான். அவருடைய ராமன் அப்படியே அடைய மூடித்தான். இந்த பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடக்கும்போது கேட்பார், கிருஷ்ணன் கேட்பார், டே ராஜனா எடா இருக்கே அப்படின்னு. பின்னாதானே இருக்கான், அடைய மூடினான். பீஷ்மர் அவ்வளவு வேகமாக செல்வார். அந்த மாதிரி இவர் அந்த திரு உரு மறைய தூவினான். தூவிய சரணெல்லாம் துணிய வெங்கனை ஏவினன் ராமன். அப்படி தூவின தரம் முழுவதும் துண்டு துண்டாக உடையும்படியாக ராமன் வெங்கனை ஏவினான். ஏவி 7 இரு பூகியல் வாழியால், அது பூகியல் வாழினா பூகியல் பொலிவுடைய வாழின்னு அர்த்தம் இருக்கு. அது பூ மாதிரி என்ன பூகியல் வாழியால் புலங்கோல் தேர் அழித்து ஆவி வெம்பாகனை அழித்து மாற்றினான். 7 இரு பூவியல் வாழி 14 வாழிகள் 14 அம்புகளால் புலங்கோல் தேர் அழித்து பொன்னால் ஆகிய தேரை அழித்து ஆவி வெம்பாகனை அழித்து பாகன் தேர்ப்பாகனுடைய ஆவியை அழித்து மாற்றினான். என்னத்தை மாற்றினான்? சிச்சுவேஷனை மாற்றினான். சிச்சுவேஷன் மாறி போச்சுப்பா. அங்க தேர் செலுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஒத்தகையால ஓடினு ஒத்தகையால இது பண்ண முடியுமா? மாற்றினான். அன்றியும் அக்கணத்து அமரர் ஆத்தெழ பொந்தெரு வடிம்புடை, இந்த வடிம்பு தான் சொன்னேன், வடிக்கப்பட்ட வடிம்பு. இன்னும் வேற ஏதோ ஒரு வார்த்தை கூட சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வடிபாளியா சம்திங் லைக் வடிக்கணை சொன்னாங்க. இந்த வடிம்பு பொந்தெரி வடிம்புடை பொறியில் வாழியால் வந்தொழில் தீயவன் மகுழ மாத்தலை ஒன்று ஒழித்து 2ஐயும் ஊட்டினான்.
அது இல்லாம 14 கணைகளாலே தேரை உடைத்து தேர்ப்பாகனை அழித்து என்னதோடு நிற்காம அங்கேயும் அக்கணத்து அமரர் ஆர்த்தழ தேவர்கள் ஆர்த்தியிட பொன் தெரி வடிங்குடை வடிக்கப்பட்ட அம்பாலே பொறியில் வாடியால் ஒப்பற்ற அம்பினாலே வந்தொழில் தீயவன் மகுட மாத்தலை ஒன்னே விட்டான், பாக்கி ரெண்டையும் தகா தகா அடிச்சாச்சு. நடுவில் ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டையும் அடிச்சாச்சு. மகுட மாத்தலை ஒன்று ஒழித்து இரண்டையும் உருட்டினானதும் ரெண்டும் கீழே ஒன்று. இப்ப திரிசிரா ஒரு சிரா ஆயிட்டாங்க. என்ன தேர் அழிந்து அவ்வழி